1970 வரைக்கும் அந்த ஆடம்பரத்தின் உச்சம் தொட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தில் இருந்த 1980 வரைக்கும் 70லிருந்து 80 வரைக்கும் சாக்ரட்டிஸ் திருவள்ளுவர் அவங்கெல்லாம் என்ற மனசுக்குள்ள புகுந்துட்டு நீ செய்யறதெல்லாம் சரிதானான்னு கேட்டு அப்பதான் இந்த சிந்தனை அப்படிங்கிறது வந்தது. சரி 80களில் நான் படிக்கும்போது இந்த தண்ணீர் சீர்கேடு காற்று சீர்கேடு இதுகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பிடிக்கிறோம் எவ்வளவு காற்றை நாம் சுவாசிக்கிறோம் என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன உதாரணம் எவ்வளவு நேரம் பேசணும்னு தெரியல மாசக்கணக்காக வருஷக்கணக்காக பேசுறது கூட என்கிட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை கேட்கறதுக்கு ஆள் வேணும்ல, இருந்தாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, கேட்டு பாருங்க. அதான் 1970 வரைக்கும் ஆடம்பரத்தின் உச்சம் பெற வேண்டும். அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இது நாகரீக வளர்ச்சின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த திருவள்ளுவரை போன்ற ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், பெயக்கெண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுவோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது என்னடா இவங்க என்னமோ நல்லா ட்ரெஸ் பண்ணா ஹேர் ஸ்டைல் பண்ணா சென்ட் அடிச்சா பவுடர் போட்டா அதுதான் நாகரீகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. 2000 வருஷத்துக்கு குரல் எழுதியிருக்கிறார். காற்றை பற்றி தண்ணீரை பற்றி எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஜிடி நாயுடு என்ன சொல்றாருன்னா காற்று சீர்கேடு அடையுதுன்னு அவர் தான் முதல் சொன்னார். ஏர் பொல்யூஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்பெல்லாம் ஒரு இளமை வயசு, அவர் ஏதோ சொல்லிட்டு வர்றாரு அப்படின்ட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு நடக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா வாகன புகை, தொழிற்சாலை புகை, அப்போ அதுதான் இந்த ரெண்டு தான் கொஞ்சம் புகை. இது வந்து காற்று கெடுக்கும், சுவாசிக்கிற காற்றை கெடுத்து சுவாசிக்கிறதுக்கு திணற வேண்டிய சூழ்நிலை அல்லது சுவாசத்துக்கு தகுந்தான காற்று கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அப்போ வந்து நான் 9ஆம் வகுப்பு 9th படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஜிடி நாயுடு சந்திச்சது. அதுக்கு பின்னாடி 1968, 69 திருப்பூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பியூசி சேர்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த காலேஜ் பசங்களை எவ்வளவு ஆடம்பரத்தில் இது பண்ணிட்டு நிறைய. அப்போல்லாம் வந்து வெளிநாட்டு பொருட்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒன்றா ஸ்வீஸ் மேட் இருக்கணும், இல்லை ஒன்றா மேட் இன் யூஎஸ் இருக்கணும், மேட் இன் ஜப்பான் இருக்கணும், மேட் இன் ஜெர்மன் இருக்கணும். இந்தியாவா அது ஒரு பைத்தியம் பிடிச்ச நாடு, அதுக்கு ஒன்றுமே தகுதி இல்லாத நாடு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இந்த டியூட்டி பெய்டு ஷாப்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் A1 எத்தனை பேருக்கு தெரியாது. ஹோட்டல் A1 தான் போவோம். அங்கே தான் கொஞ்சம் வெளிநாட்டு சரக்குலாம் கிடைக்கும், வெளிநாட்டு சிகரெட்லாம் கிடைக்கும், வெளிநாட்டு பவுட்ரு, வெளிநாட்டு ஸ்னோ, வெளிநாட்டு சென்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சொன்னால் புரியுமா புரியாதுன்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ நேரம் சிகரெட் பார்த்தீங்கன்னு தெரியாது. சிகரெட் வந்து ஒரு மணி நேரத்து பக்கமாக இருக்கும். அந்த 555 அந்த மாதிரி சிகரெட்டு தான் வாங்கி அந்த ஹோட்டல் A1 அனுபவிச்சிருக்கிறோம். அப்படியே அர்லிங் ஹேர் ஸ்டைலு, இந்த சரி துவைத்த ஆடைகள், அது இங்கே துவைச்சா பிடிக்காது. கோயம்புத்தூரில் ட்ரிப்ளெக்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் தான் ட்ரைவர்ஸ் பண்ணுவேன். அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ திருப்பூர் நொய்யலாறு கெடுது அப்படின்னு நம்ம தகவல் வருது. அப்போ வரும்போது தான் என்னடா அது அப்படின்ட்டு யோசிக்கிற கூட இப்போ நேரம் இல்லை. தினமணின்னு நினைக்கிறேன் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது, மறைநீர் உபயோகம், இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவல் வாட்டர் கன்சம்ஷன் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது. அப்போ அதை பற்றி படிச்சுட்டு அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு மனிதனுடைய நீர் தேவை எவ்வளவாக இருக்கும்? இப்போ சில பேர்த்துக்கிட்ட கேட்குறேன், அல்லது சில பேர் நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய ஒரு நாள் நீர் தேவை எவ்வளவாக இருக்கும்? ஒரு 2 வருஷத்துக்கு பதில் சொல்லுங்க. 20 லிட்டர் ஒரு நாள் நீர் தேவை 13 லிட்டர். 13 லிட்டர். கொஞ்சம் பேர் சொல்லுங்க. 20 சரி, எல்லாருமே இந்த ஏலம் போடுற மாதிரி இன்னும் 50 தாண்டல இல்லைங்களா? யாருமாவது 50
இன்னும் தாண்டல, கூட்டத்தில் யாரும் தாண்டல. நான் இவ்வளவு எளிமையாக வாழ்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். நான் இவ்வளவு எளிமையாக வாழ்கிறேன். என்னுடைய ஒரு நாள் நகர வேண்டும் என்றால் 10,000 லிட்டருக்கு குறைவான நீர் எனக்கு போதுமானதாக இருக்காது. 10,000 லிட்டர் நீர் இருந்தால்தான் என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை நகரும். யாராவது ஒத்துக்குவீங்களா? சொல்றேன். சுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? சுவாசிக்கிறீங்க. எவ்வளவு முறை சுவாசிக்கிறீர்கள்? இல்ல கூடுது. 21,600 வச்சுக்கீங்களா? கொஞ்சம் கூடவோ குறைவா இருக்கும். எவ்வளவு லிட்டர் காத்து உள்ள போகுதுன்னு தெரியுங்களா? எவ்வளவு லிட்டர் காத்து வெளியே வருது, எப்படி உள்ள போய் எப்படி வெளியே வருதுன்னு தெரியுங்களா? தெரியாது. இது உங்களுடைய தனி மனித சுவாசம் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட, இந்த சுவாசம் நடக்க வேண்டும் என்றால் எத்தனை உயிரினங்கள் அதற்காக பாடுபட்டு இருக்குது. இதை விர்ச்சுவல் ஏர் கன்சம்ஷன் அல்லது மறை காற்று உபயோகம். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க. கோடான கோடி வருஷமாக இந்த நொய்யலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. கோடான கோடி வருஷமாக மனிதன் தோன்றுவதற்கு முந்தி இருந்தே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி அவ்வளவு மூலிகை செறிவு நிறைந்த மலை. மலையிலே இருந்து வருகின்ற தண்ணீர் என்பது தீர்த்தத்துக்கு சமம். தீர்த்தத்தை விட வீடு சொல்ல போனா அந்த தண்ணி குளிச்சீங்கனாவோ நோய்கள் பறந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு நதி நொய்யல் நதி மட்டும் இல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எந்த நதி வந்தாலும் அப்படித்தான் வந்துட்டு இருக்கு. அந்த நதி இன்றைக்கு தொடுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு நதியாக மாறிவிட்டது. இதற்கு யார் காரணம்? இப்படித்தான் நான் நினைச்ச போது என்ன பண்ணா, அப்போ எனக்கு ஒரு இளமை வேகம். ஒரு இயற்கை சூழல் பாதுகாப்பு இயக்கம் ஒரு நெருப்படி இயக்கம் அமைப்பாளர்னு என்ன பேர் போட்டுட்டு சாயப்பட்டதுக்கு எதிராக போராடுறது அப்படின்னு முடிவெடுத்து போராட்டம் நடத்தியிருக்காப்பல்ல. எங்க கூட எல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இவனோட பைத்தியார இவன் பின்னாடி யாரா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் உதக்கடிக்கு அடிக்கடிக்கு போலீஸு இப்பெல்லாம் போராட்டம்னாலே என்னன்னு தெரியாது. உண்மையில சொல்ல போனா பெருமாநல்லூரிலே நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுக்கு நாங்கள் ஒரு 4 பேர் காரணம். இன்னைக்கு 2 பேர் தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். அந்த மாதிரி 4 பேர் சைக்கிள் எடுத்து சுற்றி ஒரு 2000 பேர் எனக்கு கேட்க முடிஞ்சது. 70 ஜூன் 19 அந்த அன்னைக்கு நடந்த விவசாய போராட்டத்தில் ஒரு 4 பேர் 8.25 பைசா இருக்கு 9 பைசா பண்ணாங்க. அதுக்கே அந்த போராட்டம் நடந்தது. 3 தியாகிகளை பழி கொடுத்தோம். நானும் செத்து தொலைஞ்சிருந்தேன். அந்த கம்பத்தில் ஒருத்தினா நானும் இருந்திருப்பேன், நிலவரத்தில் நான் எப்படியே தப்பிச்சுட்டேன். இது மாதிரி ஏன் சொல்றேன்னா, போராட்டங்கள் எனக்கு மனசுக்குள்ள உருவாகிட்டே இருக்கு. ஆனா அந்த போராட்டம் தகுதியான போராட்டமா என்று முடிவு செய்ய வேண்டும். அப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும்போது உங்களுடைய இதய துடிப்பு 1,00,000 முறை ஒரு நாளைக்கு துடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கிறீங்கிறது தெரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவை 9 கிலோவா 9 டன்னா, எனக்கு கொஞ்சம் அது அப்படி 9ங்கிறது நல்லா ஞாபகம். 9 டன் காற்று உங்களுக்கு தேவை தினம் ஒன்றுக்கு. அப்போ இது எல்லாம் கெடுத்துட்டு நாம் என்ன செய்ய போறோம்? அப்போ போராட்டம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சூழல் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு வச்சு போராட்டம் நடக்கும் போது அப்போ ஆதரவு இல்லை. சரி, இது யாருக்காக போராடுறோம், ஏன் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது யாரும் புரிஞ்சுக்கலையே, உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன நினைச்சேன்னா, சாக்ரட்டிஸ் அப்பதான் சொன்னார், நீ இந்த போராட்டத்தை எதுக்கு நடத்துற, யாருக்காக நடத்துற, அவங்க ஆதரவு இல்லைங்கிற போது நீ ஏன் போராடிட்டே இருக்கிற, அப்ப நீ ஒன்னும் முதல் தெரிஞ்சுக்கிற ஏன் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்க. இப்போ நான் 1951 பிறக்கிறேன். அதுக்கு முந்தி எங்க அப்பா எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அப்பாருன்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்பாவோட அப்பா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க காலத்துல அந்த நதி நல்லா ஓடிட்டு வந்துருக்குது. எங்க அப்பா காலத்துல கொஞ்சம் கேட்டது, எங்க காலத்துல அதிகமா கேட்டது. அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? கலர் கலரா சட்டை போடணும், கலர் கலரா பேண்ட் ஷர்ட் போடணும். அது நான் பேண்ட் ஷர்ட் போட்டு கலர் கலரா சட்டை போட்டுட்டு உள்ள இன்னர் வியர்னு போடுறேன். அது ஏன் கலர் கலரா போடணும் இல்லைங்களா?
இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் வந்து உங்களை வந்து எது திசை திருப்பதற்காக இல்லை, ஆனா சிந்தனை வேணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் போராடுறதுல நம்மளுக்கும் அதுல பங்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்றேன். அப்போ என்ன சொல்றது அப்படின்னா, உங்க அப்பா காலத்துல நல்லா இருந்திருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா, தோட்டத்துல இருந்து ஒரு கோவணம் கட்டுவார், ஒரு துண்டு போடுவார். எங்க அப்பா வந்து பட்டாம்பட்டி அண்டர்வார் போட்டு அரவிந்த் பேஸ் போட்டு ஜிப்பா போடுவார். நான் வந்து பாலிஷ் சட்டை வேணும், கலர் கலராக பனியன் வேணும், சட்டி வேணும், இந்த மாதிரி இத்தியாதி இத்தியாதி போயிட்டே இருக்கு. அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? நான் காரணமா அவங்க காரணமா அப்படின்ட்டு இதுலேயும் நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது. ஏன்னா கொஞ்சம் விரிவாக சொல்றதுனால, இந்த வஞ்சிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது இல்லைங்களா, வஞ்சிப்பாளையம் மங்களத்து பக்கத்தில். அங்கே வந்து எங்களுடைய அம்மாவுடைய அம்மா அவங்க ஊர் வஞ்சிப்பாளையம். எனக்கு இங்குதான் எங்க அம்மா ஊர் இந்த பாலிக்காடு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா தெரியாம இருக்கும். இந்த பாலிக்காடு தான் எங்க அம்மாவுடைய தோட்டம், அம்மா அப்பாவுடைய தோட்டம். எனக்கு இந்த கால்மலையில் நிறைய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்காங்க. இப்போ விட்டு போயிட்டு, ஏன்னா சொந்த பந்தங்கள் விரிவடை பழைய சொந்தங்கள் விட்டு போயிருக்கு. அப்படி விட்டு போயிட்டு பாலிக்காடு, இந்த சாம்பக்காடு இதெல்லாம் வந்து எங்களுடைய அப்பச்சின்னு சொல்லும் இல்லைங்களா, அப்பியோட வாழ்ந்த ஊர், வாழ்ந்த தோட்டங்கள். அப்படி இருந்தபோது இங்கிருந்து வஞ்சிபாளையம், இங்க கூட வஞ்சிபாளையன்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஊருக்கு எங்களை கூட்டிட்டு போவாங்க. சின்ன பசங்களா இருக்கும்போது ஏதாவது விருது விசேஷம்னா கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் ஆற்றுல ஊற்றுட்டு வேண்டி தண்ணி எடுப்பாங்க. அதே கண்ணார நான் கண்டிருக்கிறேன். அதாவது கோடை காலம் இல்லை, தண்ணி இல்லாத போது ஆற்றுல மணலை பறிச்சா ஊற்றுவாரு, ஊற்றுல தண்ணி எடுப்பாங்க. அப்படி பன்னீர் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பன்னீராட்ட எடுக்கும்போது கொஞ்சம் கலக்கமா இருக்கு, பன்னீராட்ட ஆயிடுச்சு. அந்த மாதிரி தண்ணி நம்ம வீட்டில் நான் கேட்பேன், ஏமா நான் வந்து 30 அடி 40 அடி அடிக்கணக்கூடையில் அப்பெல்லாம் மழை 15 முறை 20 முறை கிணறு கட்டினேன். இங்கே என்னமோ இப்படி மணலை பறிச்சா தண்ணி வருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியலையே ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அவங்க இந்த விவேக சிந்தனை அது கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க. ஆற்று பெருக்க கடிசுடு மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நற்குடி பிறந்தால் நல்வந்தார் ஆயினும் இல்லையான மாட்டார் செய்யுங்க. இதையெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கா. ஆறு வந்து அவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிலிருந்து எனக்கு வந்து இந்த பாட்டு அப்படியே படித்து நல்லா ஞாபகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது மறக்க முடியல. அதாவது ஆற்றுல பெருக்கமா தண்ணி ஓடலினால் கூட நீங்க ஊத்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு. அது மாதிரி அதை உவமையா சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா, நல்ல குடியில பிறந்தவங்க அவங்க நலிவுற்று போனாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போனா அவங்க வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு குமணன் கதை, பாரிவள்ளல் கதையெல்லாம் கிடைக்கும். குமணன் வந்து தண்ணினால ஓட்டப்பட்டாலும் கூட காட்டுல போயிருக்கிறப்போ ஒரு புலவர் வந்து அப்பதான் வர்றாரு, ஐயோ குமணன் இப்படி ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அவரு தலைவே நீ வெட்டி எடுத்துட்டு போ, தம்பி வந்து தலையத்தான் விளையா கேட்டுக்காரு. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட எதையாவது உனக்கு கொடுத்து உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆற்றுல பெருக்கமா தண்ணி போடினாலும் கூட நீங்க கேட்டா தண்ணி கொடுக்கும், மணலை பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கும். இன்னைக்கு அந்த மணலும் இல்லை, ஆறும் வந்து உங்களுக்கான ஆறா இல்லை அப்படிங்கிறத. அப்போ ஒரு நாளுக்கு 10,000 லிட்டர் தண்ணி எனக்கு ஒரு நாள் நகரணும்னா வேணும் அப்படின்னாக்கா அந்த நீர் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி சாய் தண்ணி நான் கூட என்னடா வாரம் எடுக்கல ஏதோ பிஸ்கியோ பிராண்டியோ நம்மளுக்கு பார்த்து பழக்கம் இல்லை. கட்டிட்டு வாரவங்களுக்கெல்ல ஒவ்வொரு பெக்க கொடுப்பாங்க நினைச்சா இவங்க தண்ணி சாயமா வருது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நான் அப்படித்தான் நினைச்சு பல கூட்டத்தில் அப்படித்தான் சொல்றாங்க. பாட்டு பிரியாணிங்கிறாங்க. இவரே சதீஷே அங்கே இங்கேயும் லஞ்சம் வாங்கிட்டாராங்க, சொத்தெல்லாம் கேட்கிறாங்க. வாரங்களுக்கெல்லாம் ஒரு டீயை குடிக்கிறேன் போங்கன்னு சொன்னேன். இது எப்படி சரியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு இதுக்காக சொல்றேன், சமாஜ்காக சொல்றேன். ஆச்சுங்களா? அது மாதிரி இந்த தண்ணிய ஒரு இவர் குடிப்பாரா, மேயர் குடிப்பாரா, கமிஷனர் குடிப்பாரா? அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? தன்னை போட்ட பிறரையும் நினைத்து பார்க்கணும். அப்படி இருந்தா தான் முடியும். அந்த மாதிரி தலைவர்களே இல்லை, யாருமே இன்னைக்கு இல்லை. தான் எப்படியோ தான் கோடி கோடியே சம்பாதிக்கணும்னா அப்போ தன்னுடைய மக்களும் கோடி கோடியே சம்பாதிக்கணும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் குடிக்க சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று இருந்தா தானே முடியும். இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு இது சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த ரேட் உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. புற்றுநோயினுடைய அந்த சதவிகிதம் கூடிட்டே போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி தண்ணிகள் கலங்கி வந்தாலும் இதே நேரத்தில் வராட்டி பரவாயில்ல, உங்க தண்ணியில் கலங்கி வந்தா இன்னைக்கு நேனோ மைக்ரோங்கிறது போய் நேனோக்கெல்லாம் வந்தாச்சு. அந்த நேனோ அளவுக்கு உங்களுடைய இதில் கலந்ததுன்னா கூட உங்களுக்கான நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் பண்றது சரியா, அரசாங்கம் சரியா, அப்ப நாம சரியா இருக்கணும், அரசாங்கத்தை திட்டணும் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற முறைக்கு நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சு வரணும். அப்படிங்கிறது நான் மூணு கண்டுபிடிச்சிருந்தேன். இந்த சாக்ரட்டிஸ் போட்டு உருட்டு இருந்துட்டு என்னை போட்டு உருட்டுலாம் 3 கண்டுபிடிச்சேன். ஆடம்பர நுகர்வை இவ்வளவு சீரழிவு காரணம் எனக்கு தெரியும். 1980 நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆடம்பர நுகர்வு மனிதனுடைய எந்த உயிரினமாவது இது மாதிரி ஆடம்பரம் பண்ணி தெரியுதானே இல்லை, இந்த மாதிரி போராடி தெரியுதானே இல்லை, அதுகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் பண்ற அத்தனை சீரழிவுகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் என்னுடைய ஒரு நாள் இது தண்ணீர் உபயோகம் 10,000 ஒரு நாள் காற்று உபயோகம் எடுத்துக்கிட்டு நேரடியா உபயோகிக்கிறத சரியா கணக்கு தெரியல, 30 கிலோ வச்சுக்கிறேன். அவ்வளவு காற்று நான் சுவாசித்துக் கொண்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 2600 முறை. நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இப்போ கால்குலேட்டர்ல வந்துட்டு கணக்கு போட்டு பார்த்தேன். நமக்கு 73 வயசு ஆச்சு. இத்தனை நாள் நான் எவ்வளவு முறை சுவாசிச்சிருப்பேன், எவ்வளவு காற்றை உள்ளே இழுத்து வெளியிட்டு அப்படிங்கிறதெல்லாம் சுவாசிச்சு கணக்கு போட்டு பார்த்தேன். 58 கோடி முறை, 57 59 60 கோடி முறை நான் சுவாசித்திருக்கிறேன் இந்த 73 வருஷத்துல. எவ்வளவு காற்று உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கு. அந்த காற்று இதுவரைக்கும் தூய்மையான காற்றாக மரங்களில் இருந்து தாவரங்களில் இருந்து கிடைத்த காற்றாக இருந்ததுனால நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன். இல்ல இதே சீர்கெட்டதுன்னா எனக்கும் கேன்சர் வரும், எனக்கும் வரலாம், வரலாம். ஏன்னா நான் சுவாசிக்கிற காற்றே எப்படி இருக்குன்னா அது போல நான் பல பேருக்கு சொல்லுவேன். எதை பற்றி எல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்க? சாப்பிடாம எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்னாக்க இது வரைக்கும் சாதனையாக 60 நாள் 70 நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறாங்க. குடிக்க தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்னாக்க ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் வரைக்கும் இருந்திருக்கலாம். சுவாசிக்காமல் எவ்வளவு நேரம் இருப்பீர்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த போற லாரி வர லாரி நாட்டம் அடிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிருமிகளை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. நீங்க கொரோனாவில இல்ல, இதே போதும். இதைய சுவாசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க யாரும் சரியாக உயிர் வாழ முடியாது. இதெல்லாம் என்னுடைய சிந்தனை ஆச்சுங்களா. 2004 வந்த பொது தேர்தலில் இதையெல்லாம் எப்படியா சொல்லணும்னு நாம சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கூட்டுத்தனமா ஏதாவது நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கிற போது 2004 வந்த பொது தேர்தல், அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் இது எப்படியாவது கவனத்துக்கு கொண்டு போகணும், மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும், அரசியல்வாதிகள் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கோவணத்தோடு போய் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணேன். அப்ப கோவணத்தோடு போய் ஓட்டு போட்டா சும்மா போனா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு சிந்தனை அடிப்படையில் ஒரு அறிக்கை மாதிரி எழுதினேன். அப்போ எழுதும்போது ஆரம்பத்தில் சொன்னது, அடிமைகளாய் அல்லல்பட்டோம் என்ற போது கூட, ஆங்கிலேயர்கள் அடிமையா இருந்தேன், அடிமைகளாய் அல்லல்பட்டோம் என்ற போது கூட அள்ளி குடிக்க தெல்லிய நீர்நிலைகள் நிலத்தின் மேல் என் பாட்டனுக்கும் பாட்டிக்கும் சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லி மகிழ்ந்த போது கைக்கு எட்டியது கிணற்று நீர் என் தாய்க்கும் தந்தைக்கு. குடியாட்சி நடக்குது என்று கழித்திருக்க முடியுமோ 1000 அடிக்கும் கீழ் அகல பாதாளத்தில் ஆழ்வராய் கிணற்று விஷம் என்ற தலைமுறைக்கு எதிர்கால தலைமுறைக்கு என்ன வைத்திருக்கிறோம்? தண்ணீர் சுதந்திரம் கட்டி பறிக்கப்பட்டது. தண்ணீர் சுதந்திரம் இப்ப எனக்கு பாட்டில் வச்சு குடிக்கிறீங்களா? சுதந்திரமான தண்ணீர் நினைச்சிருக்கீங்களா? தண்ணீர் சுதந்திரம் தட்டி பறிக்கப்பட்டது. மூச்சு காற்று சுதந்திரம் முடிவுக்கு வரப்போது 2004 எழுதின 2018 எல்லாரும் முகக்கவசம் பண்ணிட்டாங்க. நான் இவரு கூட சொன்னாரு முகக்கவசம் போடணும், சோப் போட்டு இவர் எனக்கு அப்பப்போ அறிவுரைகளாக சொல்லுவார். சோப் போட்டு அடிக்கடி கை கழுவணும், சானிடைசர் போடணும் அப்படின்னு. அது வரைக்கும் கூட என்னோட ட்ரெஸ் துவைக்க கொஞ்சம் சோப் போட்டோம்னா அந்த நாள்ல இனிமேல் நான் சோப்பே போட மாட்டேன், செட்டு போனாலும் போயிடுவேன். என் தாய் போன்ற என் தாய்க்கும் தாயான பூமி தாயை
அவமதித்து அல்லது அதை மானபங்கப்படுத்தி அந்த சோப்பை நான் உபயோகிக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லுங்க, எங்க கரை இருக்குது வேட்டியில, அது இருக்கு, துண்டுல கரை இருக்குது அப்படின்னாங்க. நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுல அது கரையா கரை இல்லையா? டிசைன் நீங்க சொல்லுவீங்க, இது எனக்கு டிசைன், இது எந்த கெட்டதும் பண்ணாது. இந்த கரை ஒன்னா வாழைத்தார் கரையா இருக்கு, விவசாயில இருக்கிறதுனால வாழைத்தார் கரையா இருக்கு, ஏதோ ஏதோ ஒரு கரை இருக்கு, ஏதோ ஒரு இது. ஆனா நீங்க போட்டிருக்கிற கரை அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு பாதிக்கும் தெரியுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். வந்து குற்றம் சாட்டுவது என்பது அனைவருக்கும், நானும் 35 என்னையும் நிறைய பேர் எங்க ஊர்ல என்னை போய் கேட்டு பாருங்க, ஸ்டடீஸ் அவங்க சொல்றாங்க இல்லையா, எங்க ஊர்ல என்னை போய் கேட்டு பாருங்க, உனக்கு பைத்தியம் படிச்சு பைத்தியார. அதாவது வந்துட்டு எங்க ஊர் அந்த அந்த காலகட்டத்தில் நான் தான் எங்க ஊர்லயே அதிகமா படிக்கல, யூசி போயிட்டா தான். அதனால அந்த காலகட்டத்தில் நான் தான் அதிகமா படிக்கல. அவனை படிச்சு பைத்தியார. நானெல்லாம் அவனால படிச்சுன்னா எல்லாரும் குபேரன் ஆயிருப்பேன், கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். கோடீஸ்வரன் குபேரன் எப்படி ஆக முடியும்? யாராச்சும் ஏமாத்தினா கடையில் அப்படி யாரையும் முறையா இருக்கும் போது நான் கோடீஸ்வரன் என்னைக்குமே ஆக முடியாது. எனக்கு இந்த 1 கோடி இருந்தா போது இல்லையா? அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நாம பண்ற தவறுகள் முதல் கொஞ்சம் குறைப்போம், நுகர்வை கொஞ்சம் குறைப்போம். நான் 3 தான் கண்டுபிடிச்சேன் என்னுடைய அந்த சாக்ரட்டிஸ் சொன்ன வெளியில. எண்ணத்தினால இந்த சூழல் ஏற்று, எண்ணத்தினால இந்த மாதிரி என்ன சிக்கல்கள் வருது, இயற்கை சூழலுக்கு எண்ணத்தினால சிக்கல் வருதுன்ற முதல் வந்து அதிகபட்சமான ஆடம்பர நுகர்வு. ஆடம்பர நுகர்வு மட்டுமே தான் இந்த மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய எதிரி. இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து ஒப்பீடு. வேற அவங்க அந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அவங்க அந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்க, நான் என்ன கிட்டவா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி போட்டேன். ஒப்பீடு. மூணாவது அப்படியே கம்ப்ளீட்டா சுயநலம். எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சுயநலம். என் பையன் கூட சரியா போறோம், நான் சரியா இருந்தா போறேன். அவங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாது, நான் சாப்பிட்டா போறேன். இப்படி சுயநலம். 3 சி சொல்லுவேன். அதாவது கன்சியூமரிசம், கம்பேரிசன், கம்ப்ளீட் செல்ஃபிஷ்னஸ். இந்த 3 தான் வந்து இந்த மனித குலத்தை ஆட்டி படிக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. சரி சொல்லி பார்க்குறேன். இந்த கூட்டத்திலேயே வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பேசிட்டு எனக்கு தெரியாது. அதனால வந்து நான் வந்து நானாக நம்மாழ்வார் பற்றி நிறைய பேர் பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்மாழ்வார் பற்றி தெரிஞ்சாங்க. நம்மாழ்வார் எங்க தோட்டத்தில் பல முறை தங்கியிருக்காரு. அப்பெல்லாம் அவர் ஒரு ஃபேமஸ் கிடையாது. நாங்கள் தான் சேர்ந்துதான் கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணினாங்க. ஏன்னா ஒரு நடைப்பயணம் அது இதுன்னு வச்சு தோட்டமாக போய் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடத்தி நாங்கள் தான் நம்மாழ்வார். இந்த பகுதியிலேயே யாரும் பெருசாக வரல. நான் ஒரு முதல் கூட்டம் நடத்தும் போது நம்மளுடைய முதல் இப்படிதான் கூட்டம் நடத்தணும், நீங்கள் எங்கேயோ படிக்கட்டும் படிக்கட்டும் பேசணும். முதல் அவர் போய் சந்திக்கிற போது வெற்றி ஸ்கூல்ல, ரெண்டாவது எங்கேயோ திருமண மண்டபத்தில் ஒரு கூட்டம், மூணாவது தாய் தமிழ் பள்ளி பாட்டாளத்தில் சந்திக்கிற போது நான் சொன்னேன் பள்ளிக்கூடம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தர் கேட்க தோட்டத்தில் வந்து சொல்லுங்க தோட்டத்தில் போட்டு நடத்துகிறா அப்படின்னா எப்படி அது என்னன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னாங்க. அதுக்கான செலவுகளை யார் ஏற்றுக்கணும்? முதல் செலவு நான் ஏற்றுக்கிறேன். ஒரு 10, 30, 40 பேர் தான் வர போறாங்க. ஒருத்தர் இயற்கையினாவே யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சுட்டு போறதும் இல்லை. அதனால நான் வேணா நடத்துறேன், அந்த செலவு நானே ஏற்றுக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடலாம் வந்து இந்த சோதனை திடல் மேட்டுப்பாத்தி அது இதுன்னு போட்டு சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி எனக்கு பழக்கம் இருக்குது. ஒரு 10, 30 பேர் 50 பேர் வரைக்கும் தான் நாங்கள் அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்தினேன். அப்படி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே தவறு இல்லைன்னு சொல்லுவோம். அரசாங்கத்துக்கிட்ட மட்டுமே தவறு, நம்மகிட்டே தவறு. அந்த தவறுகளையும் நாம் திருப்பிக் கொள்வோம். அதே சமயத்தில் அரசாங்கத்தோட ஓங்கி உயர்ந்து நாம் போராடவும் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீ சம்பாதிக்கிறியா, எனக்கு சம்பாதிக்க கொடு அப்படின்னு கேட்போம். ஆச்சுங்களா? அதை விட இந்த காற்றையோ இந்த நீரையோ இந்த மண்ணையோ யாரும் உருவாக்கி விட முடியாது. இயற்கையை தவிர யாருனாலும் உருவாக்கி விட முடியாது. மனிதனால் முடியவே முடியாது. பல கோடி வருஷங்களுக்கு முந்தையே தோன்றிய காடுகளை அழிக்கிறபடியே அவன் உருவாக்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்றதுக்கு மன்னிக்கணும், அவர் வேற மதம் அப்படிங்கிறாரு இருக்கிறாரு. வனத்தை மனிதனால் உருவாக்கவே முடியாது. சட்டி பண்ணி நான் சொல்றேன், மனிதனால் ஒரு வனத்தை எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்க, வனங்கிறது என்ன, நாம வனம்னு வச்சுட்டு நாம பண்றது என்ன அப்படின்னா,
முதல்ல வந்து செடி நடுறதுங்கிறது வனத்தினுடைய கொள்கையிலிருந்து நேர் எதிர்மாறானது. அந்த இத்தனை காடு வளர்ந்துட்டு இத்தனை சோலைகள் இருக்குது, அது இருக்குது. யாராவது மனுஷன் போய் போடுறா இல்லையா? மனுஷன் போய் தண்ணி ஊற்றினா மனுஷன் வனத்தை இயற்கையால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதனாலதான் நான் இயற்கையை இறைவன் அப்படிங்கிற தத்துவத்துக்கு வந்தேன். பஞ்சபூதங்களும் தாவரங்களும் தான் தெய்வங்கள். பஞ்சபூதத்தையும் தாவரங்களையும் விட்டுட்டு நீங்க எனக்கு சாதிக்க போறீங்க அப்படிங்கிற பஞ்சபூதத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு இயற்கை விவசாயம் சொல்றாங்க. நான் இயற்கை விவசாயம் சொல்லவே மாட்டேன். என்னுடைய பண்ணை முறைக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், உயிரி பன்மைய நுட்பவியல் பண்ணையம் அல்லது பல்லுயிர் பெருக்க நுட்பவியல் பண்ணையம். அதுல வந்து ஆய்வு, ஏன்னா மனிதனா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆய்வு கண்ணோட்டம் தேவை. அதுக்கான அந்த நம்மளுக்கு சிந்தனையோட கொடுத்துட்டு அந்த ஒரு மூளையோட ஒரு அறிவு சிந்திக்கக்கூடிய ஆற்றலோட கொடுத்துருக்குது. அப்போ ஆய்வு என்பது மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக நிர்வாகம். நான் வந்து அங்கே மாதிரியே நான் பண்ண முடியாது, இல்ல தஞ்சாவூராக நான் நெல்லே பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நிர்வாகம் நம்ம இடம் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு நாம என்ன மாதிரி விவசாயம் செஞ்சா குறைக்கலாம் அப்படிங்கிற நிர்வாகம். அடுத்து தற்சார்புங்கிறத மிக முக்கியமாக நீங்க கையில் எடுத்துப்பாங்க. யாராருக்கு நிலம் இருக்குதோ அவங்க எல்லாம் இதுல எல்லாருக்கும் நிலம் இருக்குதா? முதல்ல நிலம் இருக்கிறதா? வீடு வீடுக்கான நிலம் ஒன்று இருக்காது இல்லைங்களா? தற்சார்பு அது தேவை. அப்படிங்கிறதுனால நாங்க அதையெல்லாம் நிரூபிச்சுட்டா ஒரு 34 சென்ட்ல ஒரு குடும்பம் முழுமையாக வாழ முடியும், ஆடம்பரமாக வாழ முடியாது. இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லுவேன், ஆடம்பரமாக வாழ முடியாது, முழுமையாக வாழ முடியும். அப்படிங்கிறது ஒரு 34 ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1/2 ஏக்கர் இருந்தா போது முழுமையாக வாழலாம். அப்படிங்கிறத நாம செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கோம். ஆச்சுங்களா? அந்த மாதிரி வாழ முடியும். தற்சார்பு அதாவது வந்து ஒண்ணு உயிரி பண்ணையம் நுட்பவியல் பண்ணையம் அப்படின்னா ஆய்வு இருக்கணும். நாங்கள் ஒவ்வொன்றே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கோம். மற்றவங்க பெரிய படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆய்வு, நிர்வாகம், நம்ம இடத்துல எனக்கு கொண்டு வருது, எனக்கு விட்டுறது அப்படிங்கிற நிர்வாகம், தற்சார்பு, விரிவாக்கம். நான் இந்த கருத்தை சொல்றேன், உங்ககிட்ட இருந்து நான் கருத்துக்களை ஏற்றுக்கிறேன், நல்ல கருத்துக்களாக இருந்தால் ஏற்றுக்கிறேன். அப்போ இது விரிவாக்கம், சமுதாய சீர்திருத்தம். இந்த வகையில் தான் சமுதாய சீர்திருத்த முடியும் நான் நினைக்கிறேன். இதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராதியல்வது நாடுகிறார். உரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராதியல்வது நாடுகிறார். பசினா நீங்க என்ன அந்த வயிற்று பசி மட்டும் நீங்க நினைச்சுக்காதுங்க, வயிற்று பசி மட்டும் இல்லை. ஆச்சுங்களா? ஒவ்வொரு ஐம்புலன் சொல்றீங்களா, ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு பசி இருக்கதான் செய்யும். வயிற்றுக்கு ஒரு பசி இருக்கு, உடலுக்கு ஒரு பசி இருக்கும், மூக்குக்கு ஒரு பசி இருக்கு. இந்த நாட்டுக்கு சுவாசிக்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குதா? ஆச்சுங்களா? கண்களுக்கு ஒரு பசி இருக்கு, நல்ல அருமையான காட்சிகள் காண வேண்டும் அப்படின்னு. காதுக்கு ஒரு பசி இருக்கு, இனிமையான இதுகளை கேட்கணும். இதை போய் திருவள்ளுவர் மன்றத்துல நான் சொன்னேன், அப்பா இப்படிதான் கிடையாது, நாங்களே இதை பத்தி யோசிச்சு பார்க்கலீங்க அப்படிங்கிறாங்க. அறிவுக்குன்னு ஒரு பசி இருக்கு, தேடுதல் அப்படிங்கிற பசி இருக்கு. இந்த மாதிரி பசியில் ஒரு 10 பசியை நாம் அடிக்கிட்டே போகலாம். இந்த பசியும் உரு பசியும், இந்த பசி சரியா நீங்க தணிக்கல அப்படின்னா கட்டாயமா நோய் வரும். வரிசைப்பட்டு சொல்றாரு. உரு பசியும் ஓவா பிணியும், இந்த பிணி வந்து பெரும் பிணியா இருக்கக்கூடாது. உங்களுக்கு உங்களால சமாளிக்க முடியாத பணியா இருக்கு, இந்த பிணியா இருக்கக்கூடாது. பிணி பசியை சரியா தணிக்கலைன்னா பிணி வரும். ஓவா பிணியும் செரு வகையும் சேராது இருந்தது நாடு. இப்போ ஒரு பசியும் பிணியும் இருக்கிற நாட்டை வந்து எதிரி நாட்டுக்காரன் சீக்கிரமா, அல்லது நம்ம இடத்துலயே கூட வச்சுட்டா நம்ம எதிராளி சீக்கிரமா நம்மளை அடிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு வகையும் சேராது இருந்தது நாடு. இன்னைக்கு அந்த நாட்டை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. பசி பிணி இருக்கக்கூடாது. பசி ஏதோ இல்லாமல் இருக்குது, அது கண்டாயம் திங்கிறது ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி ஏகப்பட்டது இருக்குது, எங்கேயோ திங்கிறோம். அப்புறம் அதனால கட்டாயமா நோய் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆச்சுங்களா? அந்த நோயை தணிப்பதற்கான வழி ஏதாவது நம்ம கிட்ட இருக்கலான்னு இல்லை, நாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். அப்போ இவ்வளவு மருத்துவமனைகள் பெருகுது, ஒவ்வொரு வீதிக்கு 10 மருத்துவமனை இருக்குன்னா இந்த நாடு வந்து நல்ல நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு நல்ல அர்த்தம் அல்ல.
அப்படின்னாக்கா அந்த உடுப்பசியும் ஓவாப்பனியும் செருபகையும் செய்யப்படுறாங்க நாடு இல்லைன்னா ஒரு வீட்டையாவது எப்படியாவது உருவாக்கணும்னு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணேன். வீட்டை வச்சு நாட்டை உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது நாட்டவே இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருந்தோம்னா முடியாது. வீட்டை உருவாக்கலாம், அதுக்கான திட்டங்கள் எங்கிட்ட இருக்கு. ஆனா எங்க இடத்துலயே கூட நான் அதை செய்ய முடியலைங்கிறத ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆச்சுங்களா? அப்படி இதுக்கு எதைய ஆதாரமாக திருவள்ளுவர் சொல்றாருன்னா மணி நீரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மணி நீரும் மண்ணும் மழையும் மணி நில காடும் உடையதாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கணும்னா அதுக்கு அரணாக இருக்க வேண்டியது மணி நீர் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த நீர் மணி நீரா? யோசிச்சு பாருங்க, அந்த நீர் மணி நீரா? அது வேணா பார்க்கறவங்களுக்கு வெளியேற்று பார்க்கறவங்க யாராவது நான் தான் சொல்றேன்னு தமாஷு சொன்னேன். அது பார்க்கறது வந்து ஏதோ சஜிஸ்ட் வர்றவங்களுக்கு எல்லாம் பாட்டு கொடுப்பார் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நாடா அப்படின்னா நாடு மாதிரியே தெரியும். அது ஒரு நாடே அல்ல. சிந்தனையாளர்கள் தோன்றிய பூமி அந்த பூமி புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியை இன்னைக்கு பாவப்பட்ட பூமியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் எந்த அளவுக்கு உடந்தையாக இருக்கிறோம் யாரையும் நான் குறை சொல்ல தயாரில்லை. நான் திருந்திக்கிட்டேன், நான் வாழ்றேன். பல பேர் கேட்பாங்க, ஏன்னா நீங்க ஒத்துழைப்பியாயிட்டே செய்ய போது நீங்க மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க, 2 வேட்டி வச்சுக்கிறேன். 96 2 வேட்டியோட தான் வாழ்ந்து 96 அக்டோபர் 2 2 வேட்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வேட்டி விழுந்துன்னா எனக்கு துண்டாயிட்டு, துண்டு விழுந்துன்னா கோபம் ஆயிட்டு. இது பருத்தினோட ஆடைகள் எந்த சூழலுக்கும் ஒரு இன்னும் கோடு கூட இருக்கக்கூடாதுன்னு கலர்கிறது இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். சில பேர் போத்திடுறாங்க, அந்த பழக்கம் மறைச்சு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். நான் பொன்னாடையும் கொடுக்குவாங்க, அது போக்கிறது பொன்னாடையா இருக்காது, பொன்னாடையா இருக்கு, அல்லது பண்ணாடையா இருக்கு. அதனால நான் அதை விட்டுருவேன், அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். இதை உனக்கு ரொம்ப வற்புறுத்தி பையில் போட்டு கொடுத்தாங்க, கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துருவேன். நான் நம்ம ஊர்ல இங்கே கதை கிடன்னு அழைஞ்சிட்டு கிடந்தேன். அது ஏதாவது வரும், நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு காலம் நீங்க அங்கே இங்கேயும் போய் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதைகளையும் நிறைய பிரச்சனைகளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சாயம் போடுவாங்க, சாயம் பிரச்சனை பயன்படுத்துறாங்க. பக்கத்தில் ஒரு காலம் அது நான் போன இப்பெல்லாம் போன சும்மா கொடுத்துருவாங்க. அதான் கேட்பேன், சும்மாவே கொடுத்துறாங்க. அதுக்கு காசு அது வாங்கிடுற 2 மீட்டர் எடுத்துன்னா அதே கிழிஞ்சதுன்னா துண்டாயிக்குது, துண்டுக்குதுன்னா கோவம் வாங்கிக்குது. செலவுங்கிறது ரொம்ப கம்மிங்க. அதுக்கும் திருவள்ளுவர் சொன்னார், பல சமயங்கள் செலவே கடன் வாங்கிட்டு பல சமயங்கள் அப்படி கை மாற்ற அப்படி போய் வாங்குவோம். நம்ம பண்ண கடன் வாங்கிட்டு நான் பட்ட அவசரப்பட்டு எங்க அப்பா அம்மா சொன்னது, கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் நங்கை. ஆனா நானும் அத்தனை மன கஷ்டத்தோட போய் பணத்தை கட்டி முடிக்கிறேன். அடுத்த இதே வந்துச்சு, கடன் நல்லா தள்ளுபடிங்க. நான் போய் இந்த எழுதி போய்க்கிறேன், நான் போய் கேட்கிறேன், பைத்தியம் அரசாங்கத்துக்கு கொடுத்து ஏதாவது திரும்பி வருமா? முதல் வாயில் போட்டு அரசாங்க வாயில் போட்டு ஒன்றுதான், எங்க பேங்க் வாயில் போட்டு ஒன்றுதான் அப்படின்ட்டாங்க. அப்பா அப்போ திட்டுறாங்க, இந்த பைத்தியம் தான் கொண்டு போய் கட்டிட்டேன், நாங்கெல்லாம் முடியாது. அந்த மாதிரி எப்பவுமே எனக்கு பைத்தியம் இருப்பதான் நிரந்தரம். நல்ல சட்டையை பைத்தியம் சொன்னா நிரந்தரமான வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சிந்தனை உங்களை வளர்க்கும் அப்படிங்கிறது. இயற்கைனா என்ன, இயற்கைக்கு எதிராக நாம் என்னென்ன செய்யறோம், நாம் அதை எப்படி குறைத்துக் கொள்வது அப்படிங்கிறது பெரும்பெரிய இதெல்லாம் வருது. எங்க வீட்டிலேயே என்ன மதிக்காம இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் என்னன்னா, ஒரு தடவை பேசுறாங்க நல்லசாமிட்டு வச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே தெரியும், கல்லையக்க தலைவர் நல்லசாமிட்டு கருத்துத்தார் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய புத்தகங்கள்லாம் இருந்தாலும் அவர் எம்ஏ இயல படிக்கிறது, நல்ல சட்ட நிபுணர். அது வந்து அந்த கீழ்பவனி பாசமுறை சங்க தலைவராக இருந்தார். அவர் எனக்கு நல்ல நண்பர். அவர் என்ன பண்ணாருன்னா, அடிக்கடி ஏதாவது ஒரு புத்தகம் வெளியிட்டு அது இருக்குன்னு எனக்கு கூப்பிடுவாரு. கூப்பிட்ட போனா ஒரு புத்தகம் பண்ணி அப்பெல்லாம் பெருசாக போட்டார், திருமணங்களில் திருவிளையாடல், அதாவது திருவிளையாடல் திருமணங்கள்னு போட்டார். போட்டுட்டு
இது வரைக்கும் இருக்கிற 15 பதிப்பு போட்டுருக்காரு. மறுபடியும் நான் கூட்ட பார்த்துட்டு இப்போ ரொம்ப சிறுசாகிட்டு இறச்சி போச்சு. அந்த புத்தகம் பெருசாக இருந்தது, அது விளம்பரம் கொடுத்த வரைக்கும் பெருசாக இருந்தது, இப்போ இறச்சி போச்சு. அப்புறம் இங்கே சுப்புஞ்சோட்டு இருக்கார், அவரு எனக்கு வந்துருப்பாரு. அவங்க வீட்டில் ஒரு இது அவங்க அம்மா தவறி போயிட்டுனால வருதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாலும் அவர் போயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கட்டு புத்தகத்தை கொடுத்து இது கொண்டு போய் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு நாள் அங்கே தான் பணங்கொட்டை போட்டாங்க. நாங்கள் பணங்கொட்டை போட்டாங்க. பணங்கொட்டை போடும்போது அவர் கொண்டு வந்து, ஐயா இது இங்கே வெளியிட்ட மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தலாங்க ஐயா, அதை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடலாம் அப்படின்னாரு. சரி பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் ஐயா கையில் அதை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி அதில் என்ன போட்டிருக்காருன்னா, அதில் அவங்களுக்கு எல்லாம் தெரியல. இது எழுதுகின்ற எழுத்தாளரும் இதற்கு விதிவிலக்கலான்னு போட்டார். அவருக்கு 2 பொண்ணுங்களுக்கு எங்கன்னா அந்த பரிமளம் காலம் இங்கே அங்கே ஈரோட்டிலே ரொம்ப பெரிய மகாத்மா அதில் தான் அவர் பொண்ணுகளுக்கு ஏன்னா கொஞ்சம் அரசியல்வாதி எல்லா பின்புலம் அந்த கூட்டத்துக்கு நடத்துறாரு அவர். அப்போ இதை எழுதுகின்ற எழுத்தாளரும் இதற்கு விதிவிலக்கலான்னா நான் தனியாக சொன்ன கூட்டமாக இருக்கிறப்போ சொன்ன நல்லா சொன்னேன். ஏன் உங்க நாளையே உங்க நாள் கடைபிடிக்க முடியாது, மற்றவங்க கடைபிடிப்பாங்க. நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க இல்லைங்களா? அவங்க நான் 10,000 பத்தி கொடுக்குறேன், 15,000 பத்தி கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு கம்பேரிசன். பங்காளி எப்பவுமே பங்காளி கொடுத்தாங்க. பங்காளி 5,000 பத்தி கொடுத்துருக்கானா, நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே 10,000 பத்தி கேட்டு எல்லாத்துக்கும் மட்டும் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து தர வேண்டியது பெரிய மண்டபம் எடுக்க வேண்டியது. அது எவ்வளவு சாப்பிட்றாங்க எவ்வளவு போகுது அப்படிங்கிறது தெரியாம போயிட்டு 1 கிலோ அரிசி விளையணும்னா 5,000 லிட்டர் தண்ணி வேணும். நான் அப்படியே சொல்ல விளக்கத்தை விடையாது அந்த. ஏன்னா அப்போ சொல்லுங்க 1 கிலோ எப்படி விர்ச்சுவல் வாட்டர் கன்சம்ஷன் எப்படி எனக்கு 10,000 லிட்டர் வேணும் அப்படின்னாக்கா 1 கிலோ அரிசி விளையணும்னா 5,000 லிட்டர் தண்ணி வேணும். இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரிக்காக முதல் கண்டுபிடிச்சா மறுபடியும் எல்லா யூனிவர்சிட்டியும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அக்ரி யூனிவர்சிட்டி எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அதுமே தண்ணியினுடைய அருமை தெரிந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இது மாதிரி வறட்சி பகுதியில் இருக்கிறவங்க நெல் செஞ்சாலும் 5,000 லிட்டர். இதே தஞ்சாவூர் சொன்னாங்கன்னா 10,000 15,000 லிட்டர் போயிடும். அவங்க காலில் மரம் மாதிரிட்டு போகிறவங்க. அதே மாதிரி கர்நாடகாரன் செஞ்சாலும் 15,000 20,000 லிட்டர் போயிடும். அவங்க தண்ணியை கண்டுபிடிக்கிறது அப்படியே அறிவிட்டு போகிறது அவங்க பழக்கம். அப்போ 1 கிலோ குறைஞ்சபட்சம் 1 கிலோ அரிசி உருவாகணும்னா 5,000 தண்ணி. இப்போ நீங்கள் பொண்ணுக்கு ஒரு கத்திரிக்காய் உருவாகணும்னா ஒரு வெண்டைக்காய் உருவாகணும்னா ஒரு கருவேப்பிலை உருவாகணும்னா தண்ணி வேணும். இது எல்லாம் கூட்டி கழிச்சிங்கன்னா 10,000 லிட்டர் குறைவுலாம் தண்ணி வந்து. ஒரு இளநீ குடிச்சிங்கன்னா ஒரு 2,500 லிட்டர் தண்ணி அது இருக்குதுன்னு அர்த்தம். அடைஞ்சி இருக்குது. அதுதான் மறைந்திருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது அதுதான். அந்த மழை நீர் அதற்குள்ள இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தண்ணீருங்கிறதோ காற்றுங்கிறதோ அல்லது நிலங்கிறதோ இதுக்கு மேல வெப்பம் இப்ப புவி வெப்பமயமானது அப்படிங்கிறது கூடிட்டே வருது. எதனால அப்படின்னு சொன்னா கார்பன் வெளியீடு கூடுதலாகுது. கார்பன் எப்பவுமே நிலத்தோட அடங்கி இருக்கக்கூடியது. அப்போ புவி வெப்பமயமாகுது. வெப்பமயமாகிற போது உங்களுக்கு சூழல் சீர்கேடுகள் கூடும். அதாவது இந்தியெல்லாம் சொல்லுவாங்க மழை பெய்ஞ்சது மழை பெய்ஞ்சது நீங்க ஒரு பரந்த பகுதியில ஏகமும் சமமா பெய்யுது. அப்படி இல்லை, இந்த இடத்துல பெய்யுது அந்த இடத்துல பெய்யுது. ஆனா இங்க போய் ஊற்றி அழிக்குது. இந்த மாதிரி எல்லாம் படிச்சா சூழலை சீர்கெடுத்தது மனிதனுக்கு பெரிய பங்கு இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கே உங்க வீட்டுல கொஞ்சம் பெண்கள் இருக்கிறதுனால பெண்கள் நிறையா இருக்கிறாங்க. அதாவது நான் நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மோசமாக போட்டுது அப்படின்னா பெண்கள் தான் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கு. எதுக்காக கட்டிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணும்போது நீ எப்படி இருந்த, நீ இப்போ கோமம் கட்ட முடியா, துண்டு போட முடியா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இது அதை வேற நடத்துருவோம் போகிறேன். அந்த புத்தக வெளியீடு விழாவில் நான் என்ன சொன்னேன், இதை எழுதுகின்ற எழுத்தாளரும் இதற்கு விதிவிலக்கலான்னா இவரே எழுதுறாரு. அப்போ யாரோ திருந்தணும்னு நினைக்கிறாரு, இவரு திருந்தணும்னு நினைக்கல இல்லைங்களா? அப்போ 15 வெளியீடு நடத்திருக்காரு அப்படின்னா பல லட்சம் புத்தகங்கள் கொடுத்திருக்காரு. என்னுடைய நண்பரே 1 லட்சம் புத்தகம் எல்லாரும் விநியோகம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது எத்தனை பேப்பர் அனுப்பிச்சிருக்கோம், எத்தனை மைய, எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க அச்சயப்பட்டு.
அத்தனையும் கேலி கூத்தானே. ஒத்துமே பின்பற்றல அப்படின்னா அத்தனையும் கேலி கூத்தானே. நான் சொல்றேன், எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய கல்யாண செலவுன்னு மொத்தமே 10,000. மொத்தம் 10,000 ரூபாய் கல்யாண செலவு. எங்கேயும் இது தேடி போகக்கூடாது, மண்டபம் அது இது தேடி போகக்கூடாது. வீட்டில் வச்சு மாலை நட்டி பந்தல் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். 10,000 ரூபாய் செலவு அடக்க முடியுமான்னு முடியும்னு எனக்கு தெரியும். 10,000 ரூபாய் அடக்கணும். இது ஒரு பெண் வீட்டு பக்கம் ஒரு 10-15 பேர் அப்படிதான் முந்தியெல்லாம் கல்யாணம் நடத்தினாங்க. அப்படிதான் நடத்தணும். பெண் வீட்டு பக்கம் ஒரு 10-15 பேர் ஆம்பளை வீட்டு பக்கம் ஒரு 100 பேர் 150 பேர் பெரிய கல்யாணம். அப்படி நடத்தினா ஏதோ வாராங்களா ஒரு கூட்டாஞ்சோறு சொல்றாங்க. கோயம்புத்தூர் அல்லது திருப்பூர் அரிசி ரொம்ப பெஸ்ட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சோறு ஏதாவது ஒரு சின்ன ஸ்வீட்டு ஒரு இது வச்சு கொடுத்தா 10,000 செலவாட முடியாது. மாப்பிள்ளை பொண்ணுக்கு இந்த மாதிரி காராவில் எடுக்க வேண்டியது, மஞ்சளை போட்டு துவைச்சு எடுக்க வேண்டியது. உண்மைங்க இந்த மாதிரி கட்டிட்டு இருக்க வரைக்கும் பெண்களுக்கு எந்த நோய் கிடையாது, ஆண்களுக்கு எந்த நோய் கிடையாது. அப்படிதான் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா என்னோட கண்ணுனா நான் வந்து வேட்டி வெள்ள வேட்டி எடுப்பாங்க. அது கொஞ்சம் கரைகரை இருக்கு, அந்த கரையெல்லாம் போட்டுருப்பாங்க. அதை மஞ்சளை போட்டு துவைச்சு எடுத்து அதைத்தான் முகூர்த்த புடையாவும் முகூர்த்த வேட்டியாவும் கட்டுனது நான் கண்ணார பார்த்துருக்கிறேன். அன்னைக்கு இல்லாத என்ன பெரிய இது இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பேர் கடைபிடிக்க நீங்க கொஞ்சம் வீடுகள்ல ஆனாலும் அவங்களும் அந்த பட்டியலை வைக்காம பண்ணவே மாட்டாங்க. அதே போதும் இப்படி பண்ணுனா ஒரு 10,000 ரூபாய் எனக்கு முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அம்சாரத்துக்கு அந்த செய்தி பேசுறது சம்சாரம் பெங்களூர் ஃபோன் பண்ணி வெளிப்படையே சொல்றேன், சாவடா நாய் 10,000 ரூபாய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அச்சா நான் செலவு குறைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய தலைமுறை நல்லா இருக்கணும். என்னுடைய தலைமுறை எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னுடைய மருமகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பேரன் பேத்தி, அவங்களுக்கு பேரன் பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இதுவே ஏற்றுக்கல அப்படின்னாக்க எங்கள் வீட்டிலே அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு எப்படி சொல்லிட்டு என்ன வேணும்னா உங்களுக்கு சொல்ல. இதுதான் உண்மையான நிலவரம், மனித நிலவரம் மட்டும்தான் இருக்கு. எந்த உயிரினமும் ஒரு இஞ்சி கூட இயற்கையிலிருந்து மாறவில்லை. இதை உணர்ந்துக்கிட்டு நான் இது போராட்டத்துக்காக கொஞ்சம் சிந்தியுங்கள். நாம பண்ற தவறிலிருந்து நாம் எப்படி வெளியே வரோம். அதே சமயத்துல ஆணித்தரமா இந்த அரசாங்கம் பண்ற தவறு, அரசியல்வாதி பண்ற தவறு, அரசு ஊழியர்கள் பண்ற தவறுன்னு தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு துணிவு இருக்கணும். ஒரு தோழமை, ஒரு நட்பு, ஒரு கூட்டம் இருந்தாலே இதை சாதிக்க முடியாது. நான் தனியாக ஒன்றும் சாதிக்க முடியுங்கிறத வெட்கம் இல்லாமல் நான் சொல்லிக்கிறேன். ஆச்சுங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த பந்தல், இந்த இடம் ஒரு நல்லதை உருவாக்க, நன்மைகளை கொண்டு வருது அப்படின்னு இது சொன்னபடி நம்ம எதிர்கால சமுதாயம் வாழ முடியுமா முடியாத பல தடவை பல நாட்களில் பல இரவுகளில் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2000 இதே நிலைமையில போயிட்டு இதே மாதிரி கன்சியூமரிசம், இதே மாதிரி நான் இது பண்ணுவேன், அப்படி சுயநலத்தோட இருப்பேன், இதே மாதிரி கம்பேரிசன் தான் இருப்பேன் அப்படின்னாக்கா 2100 மனிதனும் மனிதனை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கும். நான் மாடு வளர்க்குறோம், வேற காட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா வாழும். மனிதனும் மனிதனை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களும் 2100 கடக்கப் போவதில்லை. கடந்தாலும் சித்திரவதைகள் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுங்க. இதை நான் நிறைய அண்ணா யூனிவர்சிட்டியில சொல்லியிருக்கேன். எனக்கு 2010 எனக்கு நிறைய அழைப்பு 2009 டிசம்பர் அன்னைக்கு வெளியே ஆனந்த விடுதலைக்கு நான் ஒரு பேட்டி வச்சு அது பெரிய பேட்டி எனக்கு மண் பிடிக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி 2010 இன்னைக்கு யாராவது ஹாஸ்டல் 2010 ஆகஸ்ட் 20 என்னமோ நினைக்கிறேன். நீயானா நான் சீஃப் கெஸ்டாக இருந்துச்சு. நீயானா நாடுகளை பற்றிய மாதிரி இது எனக்கு பெருமைக்காக நான் சொல்லுறேன், சிந்தனைக்காக சொல்லுகிறேன். இந்த நொய்யல்லாறு எப்படி வளர்ந்து
வளம் இழந்து விஷமாகி ஒரத்துப்பாளைய நதி எப்படி இந்த ஒரத்துப்பாளைய டேம் போய் பாருங்க, பாசனத்துக்காக கட்டப்பட்ட நதி. கீழே இருக்கிறவங்க திறக்காத கோஷம் போடுறாங்க, மேலே இருக்கிறவங்க திறந்துடுன்னு கோஷம் போடுறாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் கேட்டோம், நீர்ப்பாலை உருவாகி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு நான் வாழ்க்கை இப்படியே தான் போகணும் போங்க. எனக்கு என்ன கேட்டு போயிருக்கு, நான் எப்படி இருக்கேன், நமக்கு கெடுதல் வராமல் இருக்க. நான் இந்த காற்று சுவாசிக்காம இருக்க முடியுமா? அந்த சுவாச காற்று தான் எனக்குள்ள போய் எல்லா அதாவது வரக்கூடிய கெடுதல்களையும் நீக்கிட்டு நல்லதுகளெல்லாம் அந்த ஆக்சிஜன் கொடுத்து ஒவ்வொரு செல்லையும் வளப்படுத்தக்கூடிய ஆட்கள் அவ்வளவு அறிவார்ந்து அந்த அறிவு நம்மளை படைச்சிருக்குது. அதை விட்டு நான் ஆடப்பதான் நடிச்சு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா அப்புறம் அந்த சிக்கல் நாம் அனுபவிச்சுட்டாங்க. அந்த யாருமே அனுபவிக்க மாட்டாங்க. நம்ம சிக்கல் நாம தான் அனுபவிக்கிறோம். நான் எதுக்காக இப்படி எல்லாம் வந்து பேசணும்னா பேச வேண்டியது. நான் இப்படி வாழ்ந்துட்டு எனக்கு பணம் காசு தேவையான பல நாளைக்கு நான் பணம் காசு சொல்றதே கூட ரொம்ப கம்மியாக இருப்பாரு. இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நீ தூக்கி போறதுக்கு நிறைய பேர். அதனால நான் வந்து பண காசு வந்துட்டு அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி பல இடங்களுக்கு நான் சுற்றி இருக்கேன். நிறைய பேர் இப்போ அதை பெருமைக்கு சொல்லுவேன். ராகவாலாரன்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் எங்கூட அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார். 5000 ரூபாய் எங்கிட்ட கொடுக்கல. பையன்கிட்ட கூட்டிட்டு போய் பையன் கொடுத்து 5000 நான் கொடுத்தா அது மதிப்பாக மரியாதையாக இருக்காது. நீ போய் போகிற போது ரயில்வே ஸ்டேஷன் போய் கொடுக்குறியா, அவர் அதுக்கு முன்னாடி கொடுத்தா கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு அந்த பையனை பைக்கில் வச்சுட்டு ஃபோன் பண்ணி, ஐயா ராகவலாரன்ஸ் 5000 ரூபாய் கொடுத்தாரு, நான் அதை பைக்கில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சில பேர் நிறைய கொடுக்குறாங்க. அதையும் நான் வந்து எனக்காக வச்சுக்கிறது அப்படியே பரவாயில்ல எனக்கு தேவை வந்து கொடுக்குற போது நாம ஏன் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. சம்பாதிக்கும் எனக்கு தெரியலைங்கிறத உண்மை. சம்பாதிக்க தெரியல வைத்தியார அப்படிங்கிற உண்மை. எனக்கு எங்கள் ஊர்லலாம் எங்கள் பங்காளிகளாம் ஒரு பெயர் வச்சிருக்காங்க, இந்த ஊரா சுற்றி பிச்சை எடுத்து வந்தாடா அப்படின்பாங்க. உண்மை, ஊரா சுற்றி நான் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு கூட்டிகிட்டு போகிற கார்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பிஎம்டபிள்யூ மற்ற எல்லா கார்களையும் இருந்துச்சேன். அந்த மாதிரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் பெரிய சொகுசோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையான நிலை. அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருமானு கிடைக்காது. எல்லாரும் மணியாட்டம் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் என்னையா இருக்காது. தயவு செய்து எல்லாரும் ஃப்ரீயா இருக்க பிஎம்டபிள்யூ கார் அடுத்து சொல்லிட்டு உங்களோட பேசுறதுதான் பேசுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கூட இதுக்கு மேலே உங்களை போட்டு அழுன்னு அழுத்து சித்தரவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இயற்கையின் இறையருள் பேராற்றலின் கருணையினாலும் பஞ்சபூதங்கள் தாவர தெய்வங்களுடைய அருட்கொடையாளும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்தவர்களும் நல்ல உடல்நலம், நீண்ட நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், விஞ்ஞான அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இனிமையாகவும் வாழ்க வளமுடன்.